இங்கே எதிரணியினர் நம்முடைய தமிழர்களுடைய கலாச்சாரமும் பண்பாடும் வாழ்கிறது, வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்று பேசியிருக்கிறார்கள் இருவர். இது எப்படி இருக்கிறதுன்னு சொன்னால், 75 நாள் எல்லா சிஸ்டமும் ஃபெயிலியரான ஒரு வண்டியை, ஒரு காரை யாருமே பார்க்க முடியாத ஒரு ஷோரூமில் கொண்டு வச்சு ஒரு 2 பேர் மட்டும் அப்பப்போ போய் பார்த்துட்டு வந்து வெளியில் உள்ள ஒரு 4 பேர்கிட்ட வந்து சொன்னாங்களாம், வண்டி சூப்பராக ஸ்டார்ட் ஆகுது, இன்ஜின் கொஞ்சமாக தான் புகை கக்குது, மைலேஜ் நல்லா தருது, ஹாரன் பக்காவாக வேலை செய்யுது, கியரு கிளச்செலாம் சூப்பராக இருக்குன்னு கலர் கலராக லீல் விட்ட மாதிரி இன்றைய தினம் தமிழனுடைய பண்பாடும் நாகரிகமும் வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னார்கள். கடைசிக்கு வண்டி ஓடிச்சுங்களா இல்லையா? இதுவரையிலும் அது ஒரு பெரிய புரியாத புதிராக இருக்கிறது. அவங்க 2 பேரும் ஓடக்கூடாதுங்கிறதுக்காக தானே வண்டி அங்கே கொண்டு போய் போட்டாங்க. அதை போல இன்றைக்கு ஜல்லிக்கட்டை பற்றியெல்லாம் பேசினார்கள். தமிழனுடைய வீரம் இன்றைக்கு நிலைநிறுத்தப்பட்டிருக்கிறது. என்னுடைய வாழ்த்துக்கள், மகிழ்ச்சி. ஜல்லிக்கட்டுன்னொன்னே எனக்கு ஒரு பாட்டு ஞாபகத்துக்கு வருது, உற்சாகமான பாட்டு. சின்ன வயசில் ரஜினி படத்தை அடிக்கடி பார்ப்பேன் நான். முரட்டுக்காலையை 3-4 தடவை பார்த்தவன். முன்னால சீருது மயிலக்கால, பின்னால பாயுது மச்சக்கால, அடக்கி ஆளுது முரட்டுக்கால முரட்டுக்கால, நெஞ்சுக்குள் அச்சமில்லை யாருக்கும் பயமும் இல்லை, வாராதோ வெற்றி என்னிடம், விளையாடுங்க உடல் பலமாகுங்க, ஆடுவோம் பாடுவோம் கொண்டாடுவோம், ஆனந்தம் காடுவோம் என்னாலுமே. என்ன பாட்டியா, டாடாடாடாடா, அருமை. நடுவர் அவர்களே அதில் சொல்லுவார் பாடலாசிரியர், விளையாடுங்க உடல் பலமாகுங்க. தமிழருடைய விளையாட்டுகள், வீர விளையாட்டுகள் நிறைய இருக்கு. அதில் ஒண்ணுதான் ஜல்லிக்கட்டு. நீங்கள் கூட சொன்னீர்கள் நுண்டி விளையாட்டு, கபடி விளையாட்டு. இன்றைக்கு யாராவது நுண்டி விளையாட்டை எந்த கிராமத்திலாவது எந்த பெண்களாவது ஆடுகிறார்களா? எதிர் அணியிலே உங்களை பார்த்து கேட்கின்றேன். யாரும் விளையாடுறதில்லை. கபடியே ரொம்ப ரேராக தான் நான் பார்க்குறேன். உடலை வருத்தி ஆடக்கூடிய ஆட்டம் கபடி ஆட்டம். அந்த ஆட்டத்தையும் எவனும் விளையாடுறதே இல்லை. இப்போ எல்லாம் கையில் ஒரு ரிமோட்டை ஒன்று வச்சுக்கிட்டு சோஃபாவில் சாஞ்சிக்கிட்டு, என் பிள்ளை உட்பட அப்படி தான் பண்ணிகிட்டு இருக்கான். டிவியில் ஓட விட்டுட்டு அதிலே ஆடிட்டு இருக்கான். எல்லாம் கிரிக்கெட்டெல்லாம் அதிலே ஆடுறான், பந்து விளையாட்டெல்லாம் அதிலே ஆடுறான். நான் கேட்டால் வீடியோ கேம்ஸ்ன்றான். உடம்பை வருத்தாது ஆடக்கூடிய ஆட்டத்தை இன்றைக்கு ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். கலாச்சார நாகரிகமும் அப்படி கம்ப்யூட்டர் மயமாக சென்று கொண்டிருக்கிறது. பதநீர், பனைமரத்திலேருந்து கிடைக்கக்கூடிய பதநீர், அது குடித்தா உடம்புக்கு நல்லது. ஆனால் அதை குடிக்க மாட்டாரான். குவார்ட்டரும் ஆஃபும் ஃபுல்லுமா வாங்கி உள்ள இறக்கிக்கிட்டு இருக்கான். அதான் நீ நாட்டில் நடக்குது. கலாச்சாரம் எங்கே போயிட்டு இருக்கு? பதனிய தெரு தெருவா கூவி கூவி விற்கிறான். பதனி நொங்கு பதனி, ஐயா பதனியா பதனி அப்படிங்கிறான். யாராவது பீடி சிகரெட்டு பீடி சிகரெட்டு அப்படின்னு வந்தா விற்கிறான். பூட்டி இருக்க கடையா மண்டல் அடிச்சு திறந்து சீரட்டு பாயிட்டார்ரா சீரட்டா, மூளையே வேலை பார்க்க மாட்டேங்குதுங்கிறான். அதுக்கும் மூளைக்கும் சம்பந்தமே இல்லை. வேட்டியை பற்றி சொன்னார். நான் இந்த நிகழ்ச்சிக்கு கிளம்புறதுக்கு முன்னாடியே எதிரணியர்லாம் என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்க போனேன். 3 பேரும் பேண்ட்டை போட்டு ரெடியானாங்க. சரி, இதுலையாவது நம்ம ஒற்றுமையாக இருப்போம். எல்லாத்துலேயும் தமிழ் ஒற்றுமையாக இல்லை. நான் வேட்டியை எடுத்துட்டு வந்தேன், வேட்டியை உள்ளே வச்சுட்டு பேண்ட்டை போட்டு வந்துட்டேன். ஏன்னா இங்கேயாச்சும் நம்ம ஒற்றுமையை நிலைநாட்டுவோம் அப்படிங்கிறதுக்காக தான் வந்திருக்கிறேன். நாட்டுக்கோழியே எங்கேயும் பார்க்க முடியல நடுவர்களே. எல்லாத்தையும் அடித்து குழம்பு வச்சுட்டான் நம்ம ஆளுங்க. பிராய்லர் கோழி, அதுக்கு செயற்கையாக ஸ்டீராய்டை ஏற்றி அதனுடைய தசைகள்லாம் பெருக்க வைக்க வேண்டும் என்று அதை வாங்கி உண்டு கொண்டு இருக்கிறார்கள். பல நோய்களை உருவாக்கி கொண்டு இருக்கிறார்கள். அதுதான் உண்மை. அடுத்ததாக இன்னொன்று சொன்னார், வாழ்க்கை துணை நலம். கல்யாணம் ஆன ஒரு ஆணையம் பண்ணி ஒரு 6 மாதம் கழித்து பார்க்குறேன் தம்பதியை, விசாரிக்கிறேன். அந்த மாப்பிள்ளைகிட்ட கேட்குறேன், எப்படிப்பா மன வாழ்க்கை எப்படி போயிட்டுருக்குன்னு. ஒன்றும் சரியில்லை சார், நினச்ச மாதிரி அப்படின்னா. அதுக்கு அந்த அம்மா சொன்னிச்சு பக்கத்தில், சார் இதை சொல்கிறதுக்கு இவருக்கு 6 மாதம் ஆகிருக்கு, எனக்கு மறுநாளே தெரிஞ்சு போச்சு, இது நமக்கு சரிப்பட்டு வராது,
நான் அந்த கால் லூசு அரை லூசு எல்லாம் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா முழு லூசு கூட 6 மாசமா புதனம் எழுதிட்டு இருக்கேன். இதாயா என்னாலும் காதலர் இருவர் கருத்தொருமித்து ஆதரவு பட்டதே இன்பம். அவ்வை பிராட்டி சொன்னார், சுனைவாய் சிறுநீரை எய்தாது என்று எண்ணி பிணைமான் இனிது உண்ண வேண்டி கலைமாத்தன் உச்சும் கள்ளத்தின் சுரம் என்பர் காதலர் உள்ளம் படர்ந்த நெறி. சங்க இலக்கிய பாடல். பாலைவனத்தில் கொஞ்சம் தண்ணீர் தான் இருக்கு, அது ஆண்மான் குடிக்கணும், பெண்மான் குடிக்கிற மாதிரி நடிக்குதான். பெண்மான் குடிக்கட்டும் என்று ஆண்மான் அப்படி விட்டு கொடுத்து வாழக்கூடிய வாழ்க்கை முறை இல்லையே, ஒண்ணுமே இல்லையே. உடையில என்னென்ன மாற்றங்கள், ஜீன்ஸா லேடிஸ்லாம் போற லெகின்ஸ், டிஷர்ட்டு, ஆம்பளைக்கும் பொம்பளைக்கும் வித்தியாசமே தெரிய மாட்டேங்குது. கிட்டவே உத்து பார்த்தா 2 பேரும் ப்ராப் கட்டிங் வச்சுக்கிட்டு இருக்காங்க. அதை பார்த்தா பங்குன்னு வச்சிருக்காங்க, பின்னாடி மட்டும் ஒரு தொங்குது, இன்னொரு பணங்க இருக்கு மாதிரி இப்படி நீட்டிட்டு விட்டுருக்கு. என்னடா தம்பி தலையை சீவுறது இல்லையான்னு. சார் இதுதான் சார் இப்போ லேட்டஸ்ட் ஃபேஷன், ஸ்பைக்ஸ்ன்றான், முள்ளமன்றி மாதிரி இப்படி நீட்டிட்டு இருக்கு. ஸ்பைக்ஸ். பாவாடை தாவணியில் பார்த்த உருவமா இது, பூவாடை வீசி வர பூத்த பருவமா, பாவாடை தாவணியில் பார்த்த உருவமா. ஆஹா, அதை சொல்லுவார் பாருங்க, பாலாடை போன்ற முகம் மாறியதேனோ, பனி போல நாதமதை மூடியதேனோ. ஆஹா, அருமையான வழி. இந்த பாவாடை அடுத்து பாடுவார் பாருங்க, தத்தி தத்தி நடப்பதற்கே சொல்ல வேண்டுமா நீ, முத்து முத்தாய் சிரிப்பதற்கே பாடம் வேண்டுமா, முக்கணியே முத்தமிழே மோக வண்ணமே, முப்பொழுதும் எப்பொழுதும் நமது சொந்தமே, பாவாடை தாவணியில் பார்த்த உருவமா. அருமை அருமை. அப்படியே டிஎம்எஸ் வாய்ஸ் உங்களுக்கு அப்படியே பொருந்தது நடைபெறர்களே. அந்த நான்லாம் பள்ளிக்கூடத்தில் படிக்கிற காலத்தில் தாவணி பாவாடை போட்டு அப்படியே தலையை பின்னல் இட்டுக்கிட்டு, மல்லிகைப்பூவோ டிசம்பர் பூவெலாம் அந்த கனகாம்பரம்லாம் உண்டு, இப்போல்லாம் அதெல்லாம் பார்க்க முடியறதில்ல. வச்சுக்கிட்டு அவங்க ஸ்டைலாக ஒயிலாக நடந்து போகிறாங்க, பார்த்து சைட் அடிக்கிறதுக்குன்னே சைக்கிள் எடுத்துகிட்டு போகிற ஆட்கள். அது அந்த ரோஜா பூவை ரேடியா கட்டின மாதிரி அப்படி வச்சுருப்பாங்க பாருங்களேன், அழகா ரேஞ்சு கொலா மாதிரி அப்படி சைடில் அப்படி இருக்கான். அது மாதிரி ஜன்னல், நம்ம வீட்டுக்கு ஜன்னல் வைப்போம், அலுவலகம் கட்டினா ஜன்னல் வைப்போம், காற்று வரத்துக்காக ஜன்னல் விட்டு நம்ம கட்டடம் கட்டுறோம்னா ஜாக்கெட்டுக்கு ஜன்னல் வச்சு அதை தச்சு இருக்கிற இளைஞர்களுடைய கவனத்தெல்லாம் திருப்பி விட்டு அவன் என்ன ஒரு மாதிரியா பார்க்கறான்னா, இப்ப கலாச்சார சீரழிவு இங்க துவங்குகிறதா இல்லையா? அதே போல பண்டைய விழாக்கள் எல்லாம் இன்னைக்கு விழாக்கள் மாதிரியா இருக்கு. இந்த பொங்கல் போச்சு 4 நாள், எப்படிவா போச்சுன்னு கேட்டான் ஒரு இளைஞரை. சார் போகி பண்டிகை, பெரும்பொங்கல், மாட்டுப்பொங்கல், காணும் பொங்கல்லாம் சும்மா கட்டிங் குவார்டர் ஆஃப் ஃபுல்லாக ஓடிச்சு சார்ன்றான். ஆடிப்பெருக்கு எப்படி கொண்டாடுறாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு நாள் ஆடிப்பெருக்கு ஒரு நிகழ்ச்சிக்காக போகிறேன் தலைவர் நடுவர் அவர்களே, காரை எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கேன், நடு ரோட்டில் ஒருத்தன் ஆடி போயிட்டு இருக்கான், ஆடி ரோட்டை பெருக்கிக்கிட்டு இருக்கான் அவன் வேட்டியால, ஆடி பெருக்கிறான் அவன். ஆடி மாதம் ஆற்றுல தண்ணி கரை புரண்டு ஓடி வரும், கொண்டாடுவாங்க. இன்னைக்கு வறண்ட காவிரி ஆயிடுச்சு, அகண்ட காவிரி. அதில் கொண்டாடினவன் பம்பு செட்டு வச்சு கொண்டாடினா, இப்போ பைப்படியில் கொண்டாடிட்டு ஆற்றுல தள்ளி வரலன்னு உள்ளுக்குள்ள சோகத்தை போக்குறதுக்கு தண்ணியை விட்டுக்கிட்டு மப்பில் தெரிஞ்சிட்டு இருக்கானுங்க. இப்போ கலாச்சாரம் நாகரிகமும் இன்றைக்கு எங்கே சென்று கொண்டிருப்பதை நினைவில் வைத்து ஒரே ஒரு பாடல், அதை மட்டும் நான் சொல்லி என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். பாரதி அருமையா பாடினார், தேடி சோறு நிதந்தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி, மனம் வாடி துன்பம் மிக உழன்று பலர் வாட பல செயல்கள் செய்து நரைகூடி கிழப்பருவம் எய்தி கொடும் கூற்றுக்கு இறையன பின் மாயும் சில வேடிக்கை மனிதரை போல நான் வீழ்வேன் என நினைத்தாயோ என்று பாடினான் பாரதி. அந்த காலத்தில் குருகுல கல்வியில ஆசிரியர்களை மதிச்சாங்க. இன்னைக்கு ஆசிரியர் மாணவனை தண்டிக்க போனா பிடிச்சி உள்ள போட்டுறான். இவர் என்ன அடிச்சாரு பெரும்பாலன்னு சொன்னா ஆசிரியர் தூக்கி உள்ள போறான். ஆசிரியருக்கு ஒவ்வொரு நாளும் போறது ஒவ்வொரு கண்டம் போறது மாதிரி இருக்கின்றாங்க பல பேர். இன்றைக்கு உற்றி உதவியும் உருபொருள் கொடுத்தும் பிற்ற நிலை முனியாது கற்கை நன்றே ஆரிய படை கடந்த நெடுஞ்செழியன். நாம் கல்வி விற்க செல்லக்கூடிய ஆசிரியருக்கு உற்றுழி உதவி. அந்த காலத்தில் அவருடைய துணிமணியை துவைச்சான், அவர் வீட்டு வேலைகளாம் செய்து கல்வியை யாசமாக அவரிடம் பெற்றார்கள்.
உருவொருள் கொடுத்து எதையாவது கொடுத்து அதனால் வரக்கூடிய துன்பத்தை பொறுத்து கொண்டு கல்வியை கற்ற அந்த காலம் எங்கே? இன்றைக்கு ஆசிரியரை பார்த்து அவருக்கு ஒரு பேர் வைப்பான். நீங்களாம் ஆசிரியராக பணியாற்றியவர்கள் தான், உங்களுக்கெல்லாம் அந்த அனுபவம் இருந்திருக்கும். இன்றைக்கு எல்லாம் ஆசிரியரை முன்னாடி கமெண்ட் அடிக்கக்கூடிய மாணவர்களை நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம் என்று சொல்லி கலைஞருடைய கவிதை வரிகள். சொரணை சிறிதும் இல்லாத சுயநலத்து சோதாக்கள் ஒன்று கூடி வருணத்தை நிலைநாட்ட வகையின்றி கரணங்கள் போட்டாலும் மரணத்தின் உச்சியிலே மானங்காக்க மரத்தமிழாணி போராடு என்கின்ற கவிதை வரிகளை நினைவுபடுத்துகிறேன். தமிழன் என்று சொன்னாலே மானமும் வீரமும் தான். ஆனால் இன்னைக்கு கூன் பாண்டியர்களாக அம்மா என்று தகுதி இல்லாத சிலரை உயர்த்தலாம். அம்மா என்பது சிறந்த ஒரு சொல் கவிதையா, அதற்கு ஈடு இணையே கிடையாது. நடமாடும் தெய்வம், பேசும் தெய்வம், அம்மாவினுடைய காலடியில் தான் சொர்க்கம் இருக்கிறது என்று நபிகள் நாயகம் சொல்லுகிறார்கள். ஆனால் ஒரு சிலரை அம்மா என்று சொல்லி காலடியிலே இந்த தமிழினம் வீழ்ந்து கிடக்கிறதே. மான மரியாதையை விட்டுவிட்டு இப்போ தமிழருடைய கலாச்சாரம் நாகரிகம் எங்கே சென்று கொண்டு இருக்கிறது? நடுவர் அவர்களே, நல்லதொரு தீர்ப்பை நீங்க நிச்சயமாக வழங்குவீர்கள். வாழ்க தமிழினம், வெல்க தமிழ் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.